Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 3/4/2025 வியாழக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். ஒற்றுமையான தம்பதிகள், மனமொத்த தம்பதிகள், ஒருவர் மீது ஒருவர் மிக மிக பாசமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் எப்படி இருப்பார்கள், என்ன அமைப்பு இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பார்ப்போம். இப்போது திரைப்படத்தில் கூட ஒரு பாட்டு உண்டு. இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றாகும், இளமை மறைவதில்லை என்று ஒரு பாட்டே வரும். மனம் ஒன்ற வேண்டும். மனம் மிக ஒன்றி போய் ஒருவரை ஒருவர் உள்ளன்போடு நேசித்தால் வயதான காலத்திலும் அவர்கள் இளமையாக இருப்பார்கள். சான்றுகள் பல இருக்கின்றன. அக்கம் பக்கம் நீங்கள் சற்று பார்த்தால் உங்களுக்கே புரியும். இதுபோல ஒரு தன்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் பழக்கத்தாலா, அவர்கள் புத்தியாலா, வேறு ஏதேனும் ஒரு சூழ்நிலையா என்றால், சாஸ்திரத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால்தான் இது நடக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அதை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். லக்னாதிபதியும் 7க்கு உடையவனும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திர அல்லது திரிகோண அமைப்பு பெற்றிருந்து அது சுபர் வீடாக இருந்து சுபர்கள் பார்த்து இருந்தால், பாவர்கள் பார்த்திருக்கக்கூடாது, இருந்தால் என்னதான் சோதனைகள் வந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் வைக்கும் அன்பை குறைத்து கொள்ள மாட்டார்கள். பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். இவர்கள் விஷயம் அப்படி அல்ல. வேரூன்றி முளைக்கும் ஆல மரம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இவர்கள் பெற்றிருப்பார்கள். லக்னாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதி 7க்குடையவனும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் அல்லது திரிகோணம். கேந்திரம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் அந்த அன்பு வலுக்கும். ஏனென்றால் மன ஒற்றுமை அது. திரிகோணம் என்று சொன்னால் பிறப்பிலேயே அத்தகைய குணத்தை பெற்றிருந்து வருவார்கள். இருவரும், யாரேனும் ஒருவருக்கு மட்டும் இருந்தால் சரிப்படாது, இருவருக்கும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை அவன் இணைப்பான். ஆக ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒற்றுமையோடு உதாரண தம்பதியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7க்கு உடையவனும் ஒருவருக்கு ஒருவர் இவர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு கேந்திரங்களில் அல்லது திரிகோணங்களில், கேந்திரங்கள் என்று சொன்னால் 4, 7, 10, திரிகோணம் என்று சொன்னால் 5, 9 இருந்தால் அது சுபர் வீடாக இருக்க வேண்டும். அதுவும் முக்கியம். அதனினும் மிக முக்கியம், பாவர்கள் பாராது இருந்து சுபர்கள் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இருந்தால் பரிபூர்ணமாக நாம் நம்பலாம், சொல்லலாம் உதாரண தம்பதியர் என்று. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு எளிதில் புரிந்த, உடன் இருப்பவர்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் விளக்கிச் சொல்லி புரிய வைப்பீர்கள் என்று. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மறுபாதி
வீண் செலவீனம். ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் மாபெரும் வெற்றி உண்டு. இன்று உங்கள் வேலையில் திறமை இருக்கிறது, மேலும் நேர்மையும் இருக்கிறது. எனவே இந்த வெற்றி சாத்தியம். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் செல்ல வேண்டிய பாதை, அடைய வேண்டிய இலக்கு எத்துணை கஷ்டமானது என்பதை முழுமையாக நீங்கள் உணரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, பணம் மதிப்பு இரண்டும் இன்று நன்றாக இருக்கிறது. திடீரென ஏற்பட்ட ஒரு யோசனை, உதயமான ஒரு புது யோசனை, அதன் வழி நடந்து இந்த நன்மையை அடைவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இன்று சற்று கஷ்டப்படுவீர்கள். கஷ்டப்பட்டாலும் நல்ல பலனையும் மதியத்திற்கு பிறகு அடைவீர்கள். கஷ்டப்பட்டு ஒரு நன்மையை அடையும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, பெரும் வெற்றியை காண்பீர்கள். இந்த பெரும் வெற்றியை நீங்கள் அடைவதற்கு உதவி செய்கின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு முன் அனுபவம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் சொந்த திறமை ஒரு பக்கம், பெரியவர்களின் ஆதரவு இன்னொரு பக்கம், இரண்டும் இணைந்து உங்களுக்கு நன்மையை செய்கின்ற நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று பட்டை தீட்டிய வைரம் போல் உங்கள் திறமை ஜொலிக்கும் நாளாக காட்டுகிறது. அதற்குண்டான அனுபவத்தை முதலில் கொடுத்து உங்களை சீராக்கி செயல்பட வைத்து வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றி. சாதாரணமாக வெற்றிகள் ஒன்று பணத்தை கொடுக்கும், அல்லது ஒரு சிலருக்கு புகழை கொடுக்கும். பணத்தையும் புகழையும் கொடுக்குமா? கொடுக்கும். யாருக்கு? உங்களுக்கு. இன்று அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.
Taste the Daily.